போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். இதான் இன்னைக்கு டைட்டில். சீன் ஆரம்பிக்கும் போது பொட்டுலாம் அழிக்கிறாங்க, வலையெல்லாம் உடைக்கிறாங்க. ஆனா அதிகாரம் முடியும் போது யாரங்க வலையில போடுங்க, சேலையை கட்டுங்க, பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கல்யாணத்துல முடியுது. இவருடைய அரவணைப்புக்கு கீழே, இவருடைய அன்புக்கு கீழே நம்ம என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு இழந்ததெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வருகிறது என்பதுதான் செய்தியா இருக்கிறது. எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், அதுக்கு கடவுள் பொறுப்பேற்க முடியுமா? பொறுப்பேற்பார். நான் ஏமாந்ததை எனக்கு திரும்ப தர்றதுக்காக அவர் ஒரு செயலை அவர் செய்வார். உங்க சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உங்க நாட்களை நீங்க இழந்திருக்கலாம், எத்தனையோ வாய்ப்புகளை நீங்க இழந்திருக்கலாம், உங்க இளமையை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா கடவுள் பாருங்க, திரும்ப கொடுக்கிற கடவுள். கடவுளுக்கு பேரு திரும்ப கொடுக்கிற கடவுள். நீங்க இழந்ததை திருப்பி உங்களுக்கு இன்சூர் பண்ற, திருப்பி தருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். சிலருக்கு போனது வந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா வந்துடும். ஆனா சிலருக்கு அது 2 மடங்கா வரப்போகுது. இழந்தது 2 மடங்கா வருது. திருடப்பட்டிருந்தா அது 7 மடங்கு உங்ககிட்ட வரும். சீட்டு கம்பெனி எடுத்து சீட் பண்ணிட்டாங்களா? கடவுள் சொல்றாரு, அதை 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்க முடியும். திரும்பங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அப்ப திரும்ப வருது. உங்க கம்பெனி சூப்பராக போகுது, திரும்ப உங்க வியாபாரம் சூப்பராக போகுது, திரும்ப உங்க குடும்பம் சூப்பராக போகுது, திரும்ப திரும்ப சில காரியங்கள் சிறப்பாய் மாற போகிறது. முன்ன இருந்த மாதிரி மட்டும் இல்ல, முன்ன இருந்ததை விட சிறப்பாக அது மாற போகிறது. ஆமா, என் வீடு அப்படியே இருக்க, கடவுள் சொல்ல இல்ல, அது புதுப்பிக்கப்படுகிறது. என் உறவுகள் அப்படியே இருக்க, புதுப்பிக்கப்படுகிறது. நான் சொல்றேன், நிறைய பேர் அப்படிதான் சொல்ல போறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே வந்துட்டேன்னு போய் சொல்ல. What a glorious thing. நாம இழந்ததை பெறுவோமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பா இழந்ததை பெறுவ, உங்க தாத்தா இழந்ததை பெறுவ, உங்க தாத்தாவுக்கு தாத்தா இழந்ததை கூட நீ பெறுவ. தன் கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்த ஒரு தாய்க்கு தேவன் செய்த நீதி தான் இந்த புத்தகம். அவங்க ஒழுங்கா பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒழுங்கா பண்ணியிருக்க மாட்டாங்க, சில மிஸ்டேக் ஆயிருக்கும், எல்லாம் இருக்கும். கடைசியில் பார்த்தா முடிக்கும் போது சுபம் அப்படின்னு கடவுள் முடிப்பார்.